உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் உயிரே போனாலும் பகையாளி கிட்ட உதவி வாங்கறத மட்டும் நான் செய்யவே மாட்டேன். அறிவிருக்கா உனக்கு? அறிவிருக்கா? நான் உனக்கு பகை. சரி, உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காளே அவ யாரு? அவ உனக்கு மகதானே? நீ அவளை பெத்தபடி உன் உயிரை கொடுத்து அவ உயிரை காப்பாத்தணும். வீணா உன் வீராப்புக்கும் அகம்பாவத்துக்கும் அவ உயிரை பணைய வைக்கிற, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இந்த பேசி மடக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். என் பொண்ணை காப்பாத்தா என்னால முடியும். அதுக்கு எனக்கு ஓ உதவி தேவையில்லை. விளைப்போ. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறத பழைய பகையில இப்ப பார்க்க வேணாத்த. அதுக்கான நேரம் இது இல்ல. இப்ப ரோகிணியோட உயிர் தான் முக்கியம். பிளீஸ் அத்த, பாட்டி ரத்தம் கொடுக்கட்ட தயவு செஞ்சு தடுத்துறாதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பகையெல்லாம் பார்க்காதீங்க. ரோகிணியோட உயிர் தானே நமக்கு முக்கியம். இல்ல மாப்பிள்ள, என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இந்த கிழவி ரத்தம் கொடுத்துதான் என் மகளை காப்பாத்தணும்னு ஒண்ணும் இல்ல. இந்த பொம்பளையோட மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாது. ஈஸ்வரி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க அம்மா விட்டா அந்த பிளட் குரூப் இப்ப வேற யாருக்கிட்ட இல்ல. உன் முடிவாதத்தால நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? இந்த பிளட் குரூப் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. டைம் ஆக ரோகிணியோட நிலைமை தான் காம்ப்ளிகேட் ஆகும். இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் எதுவும் ஆகாது. என் டாக்டர் ஃப்ரெண்டு மூலமா பிளட் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க ஈஸ்வரி? அம்மா இருக்காங்க, அவங்க பிளட் கொடுக்குறாங்க. இவங்களை விட்டு வேற யாராவது போய் தேட போறியா? ஈஸ்வரி, வீணா பிடிவாத பிடிக்காத. இந்த கிழவி பிளட் கொடுத்துதான் அவ உயிர் பழைக்கணும்னா என் பொண்ணு செத்தா கூட பரவாயில்ல. சாமுண்டீஸ்வரி, ஈஸ்வரி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.